தியானம் எல்லாருக்குமே வராது. தியானம் செய்வதன் மூலமாக அமைதி பெறுவது. அந்த தியானம்ங்கிற நடைமுறை எல்லாத்துக்குமே வராது. அது யாருக்கு வரும் யாருக்கும் வராதுன்னா, அமைதியை பெறதுக்கு நமக்கு நிறைய வழிகள் இருக்குது. தியானம் செய்தால் தான் மனசுக்கு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற நிலை உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும், அந்த தியானம் இருக்க முடியும். மற்றவங்களுக்கு அதாவது பேசுவதன் மூலமாகவும் வெளிப்படையாக பேசுவதன் மூலமாகவும் நம்ம மனசில் அமைதியை ஏற்படுத்த முடியும். நேர்மையாக வாழ்வதன் மூலம் மனதில் அமைதியை ஏற்படுத்த முடியும். அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழ்வதன் மூலம் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டாக்கா நம்ம அமைதி வந்துடும். அந்த அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியலை நான் புரிஞ்சிக்க மாட்டேன், மூட நம்பிக்கையோடு தான் வாழ்வேன், நேர்மையாக வாழ மாட்டேன், அப்போ அவங்களுக்கு அமைதி என்பது கிடைக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் அந்த தியானம் என்பது சாத்தியமாகும். அது அமைதியை பெறுவதற்கு ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது. அதுதான் என்னது இந்த அறிவியலை புரிந்து கொள்வது, மூட நம்பிக்கைகள் இல்லாமல் இந்த உலகத்தை உலகம் எப்படி உலகத்தில் உயிரினங்கள் எப்படி உருவாகிருக்கும், அல்லது அந்த மாதிரி எல்லாத்தையும் அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்வது. எதையும் அறிவியல் பூர்வமாக இந்த உலகத்தை புரிந்து கொள்வது. தவறான புரிதல் அவரிடம் இருக்கக்கூடாது. அதில் கடவுள், இந்து மதம் சார்ந்த கடவுள்னா இருக்குல்ல, அது சார்ந்த மூட நம்பிக்கைகள் அனைத்தும் பொய், அது சாத்தியமில்லை அப்படின்னு புரிந்து கொள்வது, அதுவும் ஒரு புரிதல் தான். அதெல்லாம் பொய்ன்னு நம்ம புரிந்து கொள்வது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தியானம் செஞ்சு தான் அமைதியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுடைய புரிதலே அவர்களுக்கு அமைதியை கொடுக்கறது. அப்புறம் நேர்மையாக இருப்பாங்க, அதன் மூலம் அவர்களுக்கு அமைதி கிடைக்கும், அது நம்புவாங்க, அதுதான் உண்மை. அது மாதிரி வேறு எந்த வழியிலெல்லாம் அமைதியாக கிடைக்கும் அப்படின்னா, தகுதி இல்லாதவர்களிடம் பேச மாட்டாங்க, அதன் மூலமும் அவர்களுக்கு அமைதி கிடைக்கும். மூட நம்பிக்கைகள் இருக்காது. அதன் மூலம் இப்போ தகுதி இல்லாதவங்ககிட்ட பேசுகிறோம், தகுதி இல்லைன்னா என்ன அர்த்தம்? நேர்மை இல்லாதவர்கள், பண்பில் கீழானவர்கள், நல்ல பண்பு இருக்காது, அவங்ககிட்ட போய் இப்போ பழக்கம் வச்சுக்கிட்டாக்கா அப்போ என்னாகும்? ஏதாவது அமைதியின்மை தான் ஏற்படும். அவங்களுக்குள்ளே ஏற்படும் அந்த உறவுமுறை என்பது மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்திவிடும். அதனால் இப்போ நேர்மை இல்லாதவர்கள் எப்போவுமே யாரோட தொடர்பில் இருப்பாங்க? தகுதி இல்லாதவர்களோடு, தரம் கெட்டவர்களோடு, தரத்தில் குறைந்தவர்களோடு தான் தொடர்பு இருப்பாங்க. இப்போ நேர்மை இல்லாமல் ஊழல் பண்ணுறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் உயர்ந்த மனிதர்களோடு, உயர்ந்த பண்புடைய மனிதர்களோடு பழக மாட்டாங்க. அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் என்னவாயிடுவாங்க? இவங்க மனசில் அமைதியே இருக்காது. அமைதி என்பது அதற்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இவங்களுக்கு தியானம் இவங்களுக்கு வேறு வழி இல்லை. தியானத்தின் மூலமாக தான் அமைதியை பெற முடியும். ஏன்னா இவங்க வாழ்க்கை முறை என்பது அமைதியின்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் இவர்கள் தியானம் செய்தால் அமைதியை பெற முடியும். இவர்களுக்கு தான் தியானம் தேவை. அதனால் எல்லாருக்குமே தியானம் தேவையில்லை. ஏன்னா அமைதியை நேர்மையின் மூலமாக, நேர்மையாக வாழ்வதன் மூலமாக, அப்புறம் சுதந்திரமாக வாழ்வதன், பெண்களும் ஆண்களும் சமத்துவமாக, பெண் விடுதலை விரும்புகிறவர்கள், நேர்மை, அப்புறம் மூட நம்பிக்கைகளே இல்லாதவர்கள், அவர்களுக்கு அதன் மூலமே அமைதி கிடைத்துவிடும். இந்த உலகத்தை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறது, வானத்தில் சொர்க்கம் இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது, கடவுள்னு ஒன்று இருக்கார், அவர் தான் நம்மளை படைச்சார் அப்படின்லாம் தப்பாக யோசிக்கிறாங்களா, அவங்க மனசில் எப்படி அமைதி இருக்க முடியும்? ஏன்னா அமைதி என்பது ஒரு இயற்கையான ஒன்று. இயற்கையை புரிந்து கொள்வதால் தான் சாத்தியம். இயற்கையை தப்பாக அவங்கவுங்க வசதிக்கு புரிஞ்சிக்கும் போது மனசில் அமைதி ஏற்படாது. இந்த சாமி கும்பிடுறாங்க ஒரு மதம் சார்ந்து, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த மத வழிபாட்டு தலத்துக்கு போய் அதை ஏதோ ரொம்ப தீவிரமாக வழிபடுவாங்க. அவங்ககிட்ட மனசில் அமைதியே இருக்காது. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு தவறான புரிதல் இருக்குது, மூட நம்பிக்கை. அது அந்த மூட நம்பிக்கை மனசில் அமைதியின்மையை தான் ஏற்படுத்தும். ஏன் நம்ம அறிவியலை புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கையை அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது நமது மனதில் அமைதியை ஏற்படுத்தும். நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது என்றைக்குமே அமைதி ஏற்படுத்தாது. நீங்கள் சரியாக அமைதி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீங்கள் உங்கள் தவறான புரிதலை கைவிட்டே ஆகணும். அப்போ தான் அமைதி கிடைக்கும். நீங்கள் உங்கள் பிடிவாதத்துக்கு நான் எங்கள் சாமியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், எங்கள் கடவுளை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கெட்டியாக பிடிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மனதில் அமைதியின்மையை தான் ஏற்படுத்தும். அதனால் நிறைய பேர் அப்படி தான் அவங்கவுங்க மதத்தை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. அது சின்ன வயசுலேருந்தே அதில் பழகுவாங்க. திருவிழா, அது சார்ந்த திருவிழா, அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் அதை எப்படி நம்ம விட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அது பொய்யா தெரிஞ்சாலும் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் யாருக்கு தியானம் தேவைன்னா, இயற்கையாகவே அமைதியை மனதில் ஏற்படுத்த தெரியாதவர்கள், அவர்களுக்குத்தான் தியானம் தேவை. அவங்களுக்கு தான் தியானம் வரும்.
இயற்கையாகவே அமைதியை மனதில் ஏற்படுத்த தெரிந்தவர்களுக்கு தியானம் வராது. வேணால் ஒரு வாட்டி வரும், ஒரு வாட்டி, அதாவது தியானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது வரும், அவ்வளோதான். அதன் பிறகு நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த தியானம் வரவே வராது. தியானங்கிறது கண்ணை மூடிட்டு ஓம்ங்கிற அந்த வார்த்தையை மனசுக்குள்ளே உச்சரிக்கும் போது அந்த தியானம் என்பது கைகூடும். அது யாருக்கு வரும் அப்படின்னா, யாருக்கு வரணும்? இயற்கையான வழியில் மனதில் அமைதியை ஏற்படுத்த தெரியாதவர்களுக்கு தான் தியானம் தேவை, அவங்களுக்கு தான் வரும். அப்படிப்பட்டவங்களுக்கான அந்த பயிற்சி தான் தியானம். இயற்கையான வழியில் தியானம் என்பது அது மனதில் அமைதியை ஏற்படுத்த தெரியாதவர்கள், அந்த வழியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். நேர்மையாக வாழ்வது, இயற்கையை புரிந்து கொள்வது, இயற்கையை சரியாக புரிஞ்சுக்கணும். தப்பாக அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன், கடவுள் தான் மனுஷனை படைத்தார், 7ஆவது நாள் அதை படைத்தார், 4ஆவது நாள் இதை படைத்தார், கடலை படைத்தார், அதை படைத்தார், பெண்களை இத்தனாவது நாள் படைத்தார், விழாவில் இருந்து, இந்த மாதிரி இதை விடவே மாட்டாங்க, இப்படித்தான் படைத்தார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன தான் பெரிய பெரிய படிப்பு படித்தா கூட அவங்களுக்கு அமைதி என்பது வராது. அதனால் இயற்கையாகவே இதை புரிஞ்சுக்கிட்டா இது பொய், இப்போ இது தவறு, இப்படி சொல்கிறது தவறு, இப்போ உயிரினங்கள் தோன்றது வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை சரியான வழியில் போய் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சரியான வழியில் நாம் வாழ்க்கையில் பயணித்தால் மனதில் அமைதி தானாக வந்துவிடும். அப்புறம் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு தான் முக்கியம்னு நினைக்கணும், வன்முறை தான் பெரிதுன்னு நம்பக்கூடாது, வன்முறையில் நம்பிக்கை இருக்கக்கூடாது, அன்பு தான் பெரிதுன்னு நம்பணும், மனிதத்தன்மையோடு பிறரை நேசிக்கணும், எல்லாருமே மனுஷங்க தான், யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, சாதியை அடிப்படையாக வைத்துக்கொண்டோ மதத்தை அடிப்படையாக வைத்து யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது, யாரையும் அழிக்க நினைக்கக்கூடாது. அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அமைதி மனசில் தானாகவே வந்துடும். ஏன்னா அமைதிக்கான வழி அதுதான். அப்படி இல்லாமல் சாதி ரீதியாக மத ரீதியாக வன்முறையை தூண்டுபவர்கள், இவர்களுக்கு தியானம் தேவை. இவர்களுக்கு தான் தியானம்தான் இவர்களுக்கு அமைதியை கொடுக்கும். அந்த தியானத்தின் போது மட்டும்தான் இவர்கள் அமைதி அடைவார்கள். அதனால் இந்த ஏற்றத்தாழ்வை ரொம்பவும், அதாவது இந்த பிராமணர்கள் ஏன் தியானத்தை கெட்டியாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அவர்கள் அந்த மாதிரி சாதி ரீதியாக பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், அப்புறம் இந்து மதத்தை ரொம்ப கெட்டியாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதில் உள்ள மூட நம்பிக்கைகளை உண்மையாகவே நடந்தது மாதிரி மற்றவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த அடையாளங்களை தாங்கி கொண்டு இருப்பார்கள். குடுமி வைத்துக்கொள்வது, பூநூல் வைத்துக்கொள்வது, இது போன்ற அடையாளம் வேறு சாதியில் கூட கிடையாது. வேறு எந்த சாதியுமே தமிழ்நாட்டில் உள்ள வேறு எந்த சாதியும் அடையாளங்களை மியூசியம் இருக்கிறது ஒரு ஆணின் உணர்வு. அதை ஒரு சாதி உணர்வாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு பிராமணர்கள் குடுமி வச்சுக்கிறது, பூநூல் அணிவது, இந்த மாதிரி, அப்புறம் அந்த இந்து மதத்தில் கிருஷ்ணர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படின்லாம் உண்மையாக நடந்த மாதிரியே கதை சொல்கிறது, உண்மையை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. எவ்வளோ தான் படித்தவங்களாக இருந்தால் கூட, அவர்கள் படித்திருந்தால் கூட உண்மையை ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் தான் உயர்ந்தவர், மற்றவர் மற்ற சாதியினர் தாழ்வான இடத்துல இருக்கணும், அதற்காக ஒரு அரசியலை செய்கிறது. அதனால் அவங்க மனசில் அமைதியே இருக்காது, மனசில் அமைதி என்பதே இருக்காது. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா தமிழ் மொழிக்கு எதிராகவே பேசுவாங்க, தமிழ் மொழியில் பேசிக்கிட்டே தமிழ் மொழிக்கு எதிராக பேசுவாங்க. அப்போ வாழுகிற மண்ணை, அந்த இயற்கையை அவங்க நேசிக்கவே இல்லை. அதை அவர் அவமானகரமாகவே, ஒரு தாழ்வாகவே நினைக்கிறது. அந்த மாதிரியான அவங்களுக்கும் அமைதி என்பது எப்படி இயற்கையாக ஏற்பட முடியும்? அதனால தான் அவங்களுக்கு தான் தியானம் பெருசாக உதவி செய்கிற காரணமே ஏன் தியானத்தை அவங்க கெட்டியாக பிடிச்சிருப்பாங்க. ஆன்மீகம், அது தியானம், ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தியானம் மிக முக்கியமான ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்களுக்கு இயற்கையாகவே அமைதி கிடைக்காதனால்தான் செயற்கையான வழியில் அமைதியை ஏற்படுத்துவதற்காக தியானத்தை அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். பகுத்தறிவுடையவர்களுக்கு தியானத்தின் மூலமாக அமைதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையாகவே அவங்க எப்போதும் அமைதியாக இருப்பாங்க. பகுத்தறிவு மூலமாக இந்த இயற்கையை சரியான வழியில் புரிந்து கொண்டு நேர்மையாக இருப்பவர்கள், மனிதத்தன்மையோடு வாழ்கிறவர்கள், எல்லோரையும் சமம்னு நினைக்கிறவங்க, ஆண்களையும் பெண்களையும் சமமானவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவர்களுக்கு எப்போதுமே அமைதியாக இருப்பாங்க. தூங்குகிற நேரம், விழித்திருக்கிற நேரம், உழைக்கின்ற நேரம், எப்போதுமே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தவறான இயற்கையை தவறாக புரிந்து கொண்டவர்கள், மூட நம்பிக்கையில் தீவிரம் காட்டுறவங்க,
இந்த மாதிரி மத நம்பிக்கை அதிகமாக மதவெறி உள்ளவர்கள், சாதி வரி உள்ளவர்கள், நிறவெறி உள்ளவர்கள், அது மாதிரி ஏற்றத்தாழ்வுகளில் உயர்ந்த அந்த அதிகார வெறி, உயர்வு தாழ்வுகளில் நம்பிக்கை உடையவர்கள், இவர்களுக்கு வந்து மனசில் அந்த கெட்ட எண்ணம் உள்ளவங்க, இவங்களுக்கு மனசில் அமைதியே கிடையாது. அதனால் அவங்க தியானம் செய்கிறாங்கல்ல, அந்த நேரம் தான் அமைதி அனுபவிக்கிறாங்க. அந்த அமைதி அவங்களுக்கு ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா மனசு அவங்களுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. ஏன்னா அவர்கள் தவறான வழியில் இந்த வாழ்க்கையில் பயணம் செய்கிறார்கள். அதனால் மனசு வந்து அடங்கவே மாட்டேங்குது. கண்ட எண்ணங்களும் வந்து பயமுறுத்துது. அதாவது வழி தவறி போனால் நமக்கு ஒரு பயம் வரும்ல, எங்கே போகிறோன்னே தெரியாது. ஆனால் வழி தவறிட்டோன்னு தெரியுதுல்ல, ஒரு வழி தவறி அவங்க போகிறாங்கன்னு அர்த்தம். தவறான வழியில், நேர்மையற்ற வழியில், சமத்துவத்தை விரும்பாமல், அப்புறம் மூட நம்பிக்கைகளோடு அவங்க பயணிக்கிறாங்கன்னா வாழ்க்கையில் சரியான வழியில் பயணிக்காமல் தப்பான வழியில் பயணிக்கிறாங்க. அப்போ வந்து பயங்கர பயம் வருமா இல்லையா? ஐயோ நம்ம தொலைஞ்சு போயிட்டோம், சரியான வழியில் இல்லாமல் நாம் வந்து வழி தவறி எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பயம் வரும்ல, அந்த மாதிரி பயத்தோடு அவங்களுக்கு எண்ணங்கள் கண்ணா பின்னான்னு வந்து அவர்களை பயமுறுத்தும், அச்சுறுத்தும். அந்த மனசை கட்டுப்படுத்தவே முடியாது. அவர்கள் தங்களை வந்து நாம் நிறைய வேலை பார்க்குறோம், நம்ம நிறைய பணம் இருக்குது, ஆனால் நம்ம மனசு ஏன் இவ்வளோ கேவலமாக யோசிக்குது, கேவலமான சிந்தனைகள்லாம் வருது. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து தகாத சிந்தனைகள்லாம் வரும். ஏன் மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, தியானம் பண்ணி அதை அடக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு உறவுமுறை, ஒரு ஆண் இருக்கிறான் அல்லது ஒரு பெண் இருக்கா அப்படின்னா, அவளுக்கு வந்து அந்த சகோதரன் கூட ஒரு பாலியல் உறவு சார்ந்து பார்க்க அந்த எண்ணங்கள் வரும், வந்து போகும். அப்போது ஒரு கட்டுப்பாடு என்பது அந்த மனசில் இருக்காது. ஒரு ஆண் இருக்குது, அவன் அதாவது தவறான வழியில் மூட நம்பிக்கையோடு பயணிக்கிற ஒரு ஆணுக்கு அவன் மனசில் வந்து அவன்கிட்ட நேர்மை இல்லை, மூட நம்பிக்கைகள் இருக்குது, இயற்கையை புரிஞ்சு கொள்ள மறுக்கிறான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே அந்த மனசு அடங்காது. எண்ணங்கள் வேறு மாதிரி எப்படியெல்லாம் வரக்கூடாதோ அப்படியெல்லாம் வந்து அவனை அச்சுறுத்தும், அவனை கூனி குறுக வைக்கிற மாதிரி செய்யும். அவனுடைய சகோதரியோடு அவனை இணைத்து அவன் ஒரு தப்பு பண்ணுற மாதிரி, ஒரு பாலியல் உடல் உறவு சார்ந்து இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் வரும். அப்புறம் கோபம் வரும்போது கற்பழிப்பு, இந்த மாதிரியான அதாவது ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வந்து எதிரின்னா அவளை கற்பழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட வரணும். இந்த மாதிரி எண்ணங்கள் ஏன்டா இப்படி வருது? அப்புறம் கொலைவெறி வரும், கொலை பண்ணணும், ஒரு ஆண்னா இன்னொரு ஆண் மேலே வந்துச்சுன்னா கொலை பண்ணணும். இந்த மாதிரி எண்ணங்கள் கண்ணா பின்னான்னு வரும்போது அவங்களுக்கு என்னடா இது, நாம் யார், நம்ம மனசு அடங்கவே அடங்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சரி அப்போ தியானம் பண்ணுவோம். அந்த தியானத்தின் போது எல்லா எண்ணங்களும் நிறுத்தப்பட்டு விடுகிறது. நிறுத்தப்பட்டு அங்கே வெற்றிடம், அது அவங்களுக்கு பெரிய சொர்க்கமாக தெரியுது. எண்ணங்கள் சொல்கிற பேச்சு தியானத்தின் போது தான் கேட்கும். அப்படி தியானத்துலேருந்து விடுபட்டவுடனே அன்னைக்கு ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தோணும். அப்புறம் திரும்பவும் வந்து வேகம் எடுக்க ஆரம்பித்து விடும், கண்ணா பின்னான்னு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் அதே இது இயற்கையை புரிந்து கொண்டவர்கள், பகுத்தறிவு உடையவர்கள், மனிதத்தன்மை உடையவர்கள், நேர்மையாக வாழ்கிறவர்கள், அவர்களுடைய மனசு சொன்னால் கேட்கும். மனசில் ஏதாவது தப்பான எண்ணம் வந்தால் கூட அது தப்பு, அந்த மாதிரி அப்படியா அப்படின்னா அப்படியே அடங்கிடும். அது அதுக்கப்புறம் வரவே வராது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சிந்தனை, அந்த எண்ணங்களே வராது. அந்த அளவுக்கு சொன்ன பேச்சு கேட்கும். இந்த இயற்கையை சரியாக புரிந்து கொண்டவர்கள், மூட நம்பிக்கை இல்லாதவர்கள், நேர்மையாக வாழ்கிறவர்கள், உண்மையாக வாழ்கிறவர்கள், நம்பிக்கையோடு வாழ்கிறவர்கள், அவர்களுடைய மனதில் வந்து எண்ணங்கள், தகாத எண்ணங்கள் வராது, இயற்கையாகவே வராது. ஒரு கெட்ட எண்ணங்கிறது வரவே வராது, உயர்வான எண்ணங்கள் தான் வரும். அப்போ அவங்களுக்கு தன்னை பற்றி ஒரு மதிப்பீடே சிறப்பாக இருக்கும். சொன்னபடி கேட்கும், அந்த மனசு வந்து சொன்னபடி கேட்கும். அந்த மனசே சொல்லும், நம்மளை வழி நடத்தும். இது தப்பு, அது தப்பு, அதை ஏன் பண்ணுற, அது தப்பு அப்படின்னு ஒரு உயர்வான. அப்போ அப்படி இருக்கும்போது தியானம் செஞ்சு அதை ஏன் கட்டுப்படுத்தணும்? தியானம் செஞ்சால் தான் என் மனசு அடங்கும் அப்படிங்கிறதுக்கு அதையே நான் கட்டுப்படுத்தணும். அதுவே நல்லா தானே போயிட்டுருக்கு, அதில் அமைதி ஏராளமாக இருக்குது. சின்னதாக ஒரு அமைதியின்மை ஏற்பட்டால் கூட அதுக்கான காரணம் என்ன, ஏன் அந்த அமைதியின்மை வந்தது, அது நாம் பண்ண அந்த தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுய விமர்சனம் செய்து தவறுகளை திருத்தி கொண்டு மீண்டும் அமைதியை வந்து அந்த எப்போதுமே இருக்க செய்வது. மனதில் ஒரு தவறான எண்ணம் வராது. இயற்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க, பகுத்தறிவாளர்களுக்கு தவறான எண்ணங்கள் வராது. நேர்மையானவர்களுக்கு தவறான எண்ணங்கள் வராது. தவறான எண்ணம் வந்துருச்சுன்னா நம்ம தவறான வழியில் போகிறோன்னு அர்த்தம். தவறான சிந்தனை வருகிறது,
எண்ணங்களை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் நம்ம தவறான வழியில் போகிறோம். பயத்தில், மரண பயத்தில் தான் அந்த மாதிரி எண்ணங்கள் வருது. கண்ட எண்ணங்களை வந்து நம்மளை அச்சுறுத்தும். அதனால தான் மூட நம்பிக்கையோடு ஏன் வாழக்கூடாதுன்னா, மனசு அடங்காது, மனசு கட்டுப்படாது, மனசில் வருகிற எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாது. அதனால தான் அந்த இயற்கையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையை சரியாக புரிந்து பகுத்தறிவோடு வாழணும், நேர்மையாக வாழணும். அதுதான் மனதில் அமைதியை ஏற்படுத்தும். ஒழுக்கமாக, கட்டுப்பாடாக வாழ வேண்டும். இயற்கைக்கு முரணான விதிமுறைகளை ஏற்படுத்தக்கூடாது. அதாவது இந்த மாதிரி கற்பு அப்படின்ற பேரில் திருமணத்திற்கு பின்பு உடல் உறவு வைத்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் தவறான புரிதல். உடனே வந்து நான் சொல்கிறது கேட்டோன்னா அப்படியா இது என்னப்பா இது, திருமணத்திற்கு முன்பு உடல் உறவு, ஆமாம் காதலிக்கிறோம், காதல் பருவத்தில் உடல் உறவு வைத்து கொள்ள வேண்டும். அது இயற்கையான நடைமுறை. அது அப்படி இயற்கையான நடைமுறை நீங்கள் புரிஞ்சிக்காமல் உங்கள் வசதிக்கு ஒரு பெண் வந்து திருமணத்திற்கு முன்பு உடல் உறவு வைத்து கொள்ளக்கூடாது, ஒரு ஆணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனசில் அமைதி வர்றது. அது வந்து தவறான எண்ணம். அதனால் திருமணத்திற்கு முன்பு தனது துணையை தேர்ந்தெடுக்கிற ஒரு ஆணோ பெண்ணோ அந்த துணையை வந்து திருமணத்திற்கு முன்பு நல்லா காதலித்து அனைத்து வகையிலும் இவர் தனக்கு பொருத்தமானவர் என்பதை அந்த பெண்ணோ ஆணோ உறுதி செய்து கொள்ள வேண்டும். உடல் உறவு வைத்து கொள்ள வேண்டும். உடல் உறவில் குறி பொருத்தம்னு ஒன்று இருக்குது. குறி பொருத்தத்தை உறுதி செய்ய வேண்டும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை உடல் உறவு வைத்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். உடல் உறவு வைத்து கொண்டு உடல் உறவிலும் இருவரும் சிறப்பாக பொருந்தி போகிறார்கள். அந்த ஆணுக்கு அந்த பெண் மிகவும் சிறப்பாக தோன்றுகிறாள். அந்த பெண்ணிற்கு இந்த ஆண் சிறப்பாக செயல்படுகிறான். உடல் உறவிலும் சிறப்பாக செயல்படுறான். அவனுடைய குறி பொருந்தி போகுது. உடல் உறவிலும் திருப்தி தருகிறவராக அவர் அப்படின்னு சொல்லி எல்லா வகையிலையும் இவர் தனக்கு பொருத்தமானவர். இதுதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுங்கிறது அப்போ நீ வசதிக்காக கற்பு அப்படி இப்படின்னு என்னென்னவோ கற்பித்து திருமணத்திற்கு முன்பு உடல் உறவு வச்சுக்கக்கூடாது, அப்புறம் அப்பா அம்மா பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி இயற்கைக்கு முரணாக வந்து நீ வந்து விதிமுறையை உருவாக்குனா உன் மனசில் எப்படி அமைதி வரும்? உன் வசதிக்கு தகுந்த மாதிரி மனசுலாம் கேட்காது. வெளியில் உன்னிடம் உள்ள அதிகாரத்தை வச்சுக்கிட்டு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மற்றவங்கள மிரட்டலாம், மனுஷங்களை மிரட்டலாம். மனசு கேட்காது. மனசு சொன்னபடியெல்லாம் கேட்காது. அதனால் மனசு எப்போ அடங்கும் அப்படின்னா, நீங்கள் சரியான வழியில் புரிஞ்சு போனால் தான் அது அடங்கும். வாழ்க்கையில் சரியான வழியில் போகணும். இந்த இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவு வேண்டும். நேர்மையாக வாழ வேண்டும். பிறருக்கு இடையூறு அளிக்கக்கூடாது. பிறரை வந்து அடிமையாக நினைக்கக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இட வேலை செய்கிறவங்க மனுஷங்களாக பார்க்கறது கற்றுக்கணும். அன்பு தான் பெரிதுன்னு நினைக்கணும். வன்முறை தான் பெரிதுன்னு நினைக்கக்கூடாது. உடம்புல ஆரோக்கியம் இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமே இல்லாமல் என் லட்சியம்தான் எனக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு உடல் ஆரோக்கியத்தை புறக்கணித்து விட்டு எப்போ பார்த்தாலும் முரட்டுத்தனமாக வேலை பார்க்குறது, அப்புறம் உணவில் ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கிறது, கண்ட உணவுலையும் சாப்பிட்றது, மாமிசத்தை சாப்பிட்றது, மீனை சாப்பிட்றது, முட்டையை சாப்பிட்றது, நீ சாப்பிட்றதுக்காக பிற உயிரினங்களை ஒரு மாட்டை கொல்றது, பெரிய மாடு, அதை போய் கொன்றாங்க. அப்போ அது ஒரு முட்டாள்தனம் இல்லையா? அது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா? ஒரு மாடு உயிரோடு இருந்ததுன்னா அது எவ்வளோ உரம் போடும்? அது விவசாய நிலத்துக்கு போடலாம். அப்போ விவசாயம் நல்லா செழிக்கும். அந்த உணவுகள் தரமாக இருக்கும், காய்கறிகள் தரமாக இருக்கும். இன்றைக்கி மாடை தினந்தோறும் கொல்றாங்க, ஆடுகளை தினந்தோறும் கொல்றாங்க. அப்புறம் எப்படி இயற்கை உரம் கிடைக்கும்? அப்போ எப்படி உன் மனசு அமைதியாக இருக்கும்? அது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா? மாமிசம் சாப்பிடுவது ஒரு மூட நம்பிக்கை இல்லையா? அப்போ எப்படி உன் மனசில் அமைதி கிடைக்கும்? உன் எண்ணங்கள் எப்படி சொன்னால் கேட்கும்? அப்போ உனக்கு அமைதி என்பது கிடைக்கவே கிடைக்காது. அப்போ உனக்கு அதுதான், அப்போ உன்ன மாதிரியான ஆள்களுக்கு தான் தியானம். போய் பண்ணு போ. அப்புறம் நிறைய பணம் வச்சுருப்ப, அப்படி சொகுசாக வாழ. அப்போ நீ ஏதோ வானத்துலேருந்து வந்துட்டா மாதிரியும் உனக்கு நிறைய பணம் கிடச்சிது, ஆனால் பெரிய நல்ல ஒரு மாதிரி காமிச்சிக்கிற அப்படி. அப்போ உனக்கு அமைதி எங்கேருந்து வரும்? அதனால் உங்கள்கிட்ட நூற்றுக்கணக்கான கோடி பணம் இருக்குதுன்னா நீ மற்றவர்களுக்கு இல்லை, ரொம்ப ஏழ்மையில் இருப்பவர்கள், வறுமையில் இருப்பவர்கள், வழி இல்லாதவர்கள், அவர்களுக்கு கொடுக்கணும்ல, கொடுத்து உதவணும்ல. அதெல்லாம் நீ பார்க்கும்போது அதை பார்த்தா அவனுக்கு மனசே இறங்கலை அப்படின்னா, அவர்களுக்கு கொடுத்து உதவணும். நூற்றுக்கணக்கான கோடி பணம் இருக்குது அப்படின்னா அதில் உள்ள வட்டியை வச்சு அது கூட கொடுக்கலாம். அதில் உள்ள ஒரு வட்டியே வருஷத்துக்கு 1 கோடி ரூபா பணம் வரும். மாதத்துக்கு 1 கோடி ரூபா. 100 கோடியை நீ பேங்கில் போட்டால் மாதத்துக்கு 1 கோடி ரூபா வட்டியே வரும். அதை கூட கொடுக்கலாமே. அதை கூட கொடுக்க மனசு இல்லாமல் இன்னும் 20 வருஷம்தான் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை. இந்த பணம் என்பது இன்னும் 20 வருஷம்தான். அதுக்கப்புறம் பணத்துக்கு மதிப்பு கிடையாது, தங்கத்துக்கு மதிப்பு கிடையாது.
பணத்துக்கு என்ன மதிப்புன்னா, பணத்தை வச்சா பணத்தில் தீயை பற்ற வச்சா நல்லா எரியும். அடுப்பு எரிக்க பயன்படுத்திக்கிடலாம் இந்த பணத்தை 20 வருஷம் கழிச்சு. அப்படிப்பட்ட அந்த பணத்துக்கு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஏழ்மையிலும் வறுமையிலும் வலியும் இல்லாதவர்கள் அவர்கள் கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்துட்டு நீ வந்து அமைதியாக இருந்துக்கிட்டு, ஆனால் நீ பெரியவர் என்று சொல்லிக் கொள்கிறாய், நான் புகழ் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எப்படி உன் மனசில் அமைதி வரும்? அப்போ நீ தியானம் பண்ணால் தான் உனக்கு அமைதி கிடைக்கும். இயற்கையாகவே உனக்கு அமைதி கிடைக்காது. செயற்கையாக அமைதியை ஏற்படுத்துகிறவர்கள், செயற்கையாக தான், வேறு வழியே இல்லை, அப்படி செயற்கையாக தான் எனக்கு அமைதி ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் தியானம் வந்து உதவியாக இருக்கும். தியானம் என்பது அதாவது இப்போ பிராமணர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களும் சரி பெண்களையும் சமமாக மதித்தது கிடையாது. அப்புறம் வந்து பிற சாதியினர்னு அவங்க நம்புகிற அந்த மனுஷங்களையும் அவங்க தங்களுக்கு சமமாக நினச்சதே கிடையாது. அந்த அளவுக்கு தீண்டாமையை வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அப்படி உக்கிரமாக வந்துகிட்டு இருக்காங்க வாழ்க்கையில். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து மனசில் எப்படி அமைதி வரும்? இயற்கையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, யாரையுமே பெண்களையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, சக மனுஷங்களையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, இயற்கையும் புரிஞ்சுக்கிறது. மூட நம்பிக்கையை தூக்கி பிடிக்கிறது, அதாவது இது மூட நம்பிக்கை, இது பொய்ன்னு தெரியும், அதை வந்து அவங்க தூக்கி பிடிக்கிறது. அது மாதிரி மக்களை ஏமாத்துறது, நேர்மை இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, இந்த சடங்குகள் சம்பிரதாயம். அவங்க விவசாயத்தையே பண்ணாமல் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா எல்லாரும் இந்த உலகம் முழுக்க ஒரு 95% மேலே மக்கள் வந்து ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடிலாம் விவசாயத்தை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. விவசாயம் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. எந்த ஒரு தொழில் செஞ்சால் கூட அவங்க விவசாயத்தையும் சேர்த்து தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க விவசாயத்தையே பண்ணாமல் வாழ்ந்துட்டு வராங்க பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி மனசில் அமைதி இருக்கும்? இப்போ ஒரு திருடர்களுக்கு எப்படி மனசில் அமைதி இருக்கும்? திருடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, ஊரை ஏமாத்துறோம், அவங்க எப்படி மனசில் அமைதி வரும்? ஏன் வந்து மக்கள் வந்து ஏன் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க? அப்போ தான் மனது அமைதியாக இருக்கும், வாழ்க்கை அமைதியாக இருக்கும். வாழ்க்கை அமைதியாக இருந்தால் தான் மனசு அமைதியாக இருக்கும். அப்போது அந்த மாதிரி மக்கள் வந்து எதற்காக வந்து நேர்மையான வழியில் போனாங்க, எதற்காக பகுத்தறிவை தேடி போனாங்க, எதற்காக இயற்கையை பற்றிய உண்மைகளை கண்டுபிடிப்பதில் ஆர்வம் செலுத்தினார்கள், மூட நம்பிக்கைகளை பேசாமல் உண்மைகளை கண்டுபிடிப்பதில் ஏன் ஆர்வம் செலுத்தினாங்கன்னா அது அமைதிக்கான வழியாக இருந்திருக்கிறது. அப்போ தான் அமைதி மனசில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போ அவங்க பிராமணர்கள் தான் அப்படி இருந்தாங்கன்னா பிராமணர்களை தவிர்த்த மற்ற சாதியினர்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க மாமிசத்தை சாப்பிட்றாங்க, இதான் வீரம் அப்படின்னு சொல்லிட்டு மாமிசத்தை சாப்பிட்றாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி மனசில் அமைதி கிடைக்கும்? இவங்களோட இப்போ மாமிசத்தை சாப்பிட்றது, அப்புறம் அதாவது பிராமணர்களை தவிர்த்த பிற சாதியினர் மாமிசத்தை சாப்பிட்றது, அவங்களுக்கும் மூட நம்பிக்கை, மாரியம்மன், அந்த அம்மன், இந்த அம்மன் சொல்லிக்கிட்டு, சோடலமாட சுவாமி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இவங்களுக்கும் ஒரு மூட நம்பிக்கை. அப்போ இவங்களுக்கு எப்படி மனசில் அமைதி கிடைக்கும்? அப்போ இவங்களுக்கும் மனசில் அமைதி கிடைக்காது. அதனால் இவங்களுக்கும் தியானம் தேவை. ஆனால் இவங்க தியானம்னா என்னன்னு தெரியாது, இல்லை அதை பற்றி அக்கறை இல்லாமல் இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஒரு மாதிரியாக போயிட்டுருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப அரிதானவர்களாக யார் இருக்காங்க? இந்த பகுத்தறிவு சிந்தனையாளர்கள். அவங்க ஏன் ரொம்ப குறைவாக இருக்காங்க? அவங்களும் வந்து மாமிச உணவுலாம் சாப்பிட்றாங்க. அதனால் மாமிசம் சாப்பிட்டாக்கா மனசு அமைதி அடையாது. அதனால் ரொம்பவும் கட்டுப்பாடாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த அமைதியை வந்து நம்ம அடைய முடியும். அமைதி அடைவது வந்து இவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் இயற்கையை புரிந்து கொள்வது, பெண்களை புரிந்து கொள்வது, பெண்கள் வந்து ஆண்களை புரிந்து கொள்வது. பெண்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதுமா? அப்போ பெண்களை வந்து ஆண்களையும் புரிஞ்சுக்கணும். அவங்ககிட்டையும் அவங்களுக்கும் வந்து ஆண்களை புரிந்து கொள்ளாதது, தவறாக புரிந்து கொள்வது, பெண்களை தவறாக ஆண்கள் புரிந்து கொள்வது, அப்புறம் சக மனுஷங்களை வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்புறம் நாங்கள் வந்து எங்கள் சாதி தான் வந்து எங்கள் சாதி என்பது ஒரு இனம்னு நினச்சிக்கிறாங்க. நாம் எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லா மனித உயிர்களும் ஒரே இனம், மனித இனம். ஒரு குரங்கு தான் நமது இனத்தின் பெயர். மனிதம் என்பது ஒரு நிலைப்பாடு, நிலைப்பாடு. வாழுகின்ற மிருகம், விலங்கு அல்லது மனம் எனும் நோய் ஏற்பட்டதால் மனித உயிர்களாக நாம் உருமாற்றம் அடைந்தோம். குரங்குகள் நமது இனம் என்பது குரங்குகள். அப்போது அதை தெரிஞ்சிக்காமல் இல்லை இந்த சாதி வந்து ஒரு இனம், அந்த சாதி ஒரு இனம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஒரு இனங்கிற இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா மனசில் எப்படி அமைதி கிடைக்கும்? ஏன்னா மனம் என்பது விதிமுறைப்படி இயங்கக்கூடியது, அதற்குன்னு இயற்கை விதிமுறை இருக்குது. மனம் என்பது மூளையின் செயல்பாடு, உடல் உணர்வுகளின் ஊடக வெளிப்பாடு. அது மூளை வந்து ஒரு ஊடகம், உடல் உணர்வுகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஊடகம் மூளை என்பது. அதில் ஒரு நோய் ஏற்படும் போது அது மனமாக நமக்கு தெரியுது. இந்த மாதிரியான புரிதல் தான் உங்களுக்கு அமைதியை கொடுக்குமே தவிர ஆன்மா, ஆன்மீகம்,
ஆத்மா அப்படி இப்படின்னு தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் அது உங்களுக்கு அமைதி ஏற்படுத்தாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தியானத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு சில சாமியார்கள் வந்துடுவாங்க. தியானம் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். ஏன்னா அந்த சாமியார்கள் என்ன சொல்லுவாங்க, நான் தான் கடவுள்னு வலியுறுத்துவதற்காக நீங்கள்லாம் கடவுள் கிடையாது, நீங்கள்லாம் என்னுடைய பக்தர்கள். அதன் மூலம் அவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறது, அது மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது. அவங்களுக்கு வந்து மற்ற எல்லோரும் நம்மளை மாதிரி தான் ஒரு மனுஷங்களாக நீ பார்க்கணும். அப்போ தான் வந்து உனக்கு அமைதி கிடைக்கும். நீ ஒன்றை உயர்வாக நினச்சிக்கிட்டு உன்னை ஞானியாகவும் நினச்சிக்கிட்டு மற்றவங்கள மனுஷங்களை அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த மாதிரி நினைக்கும்போது அப்போ உனக்கும் அமைதி கிடைக்காது. அதனால தான் நீ தியானத்தை முன்னிறுத்திக்கிட்டு நீ சாமியார் தியானம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ ஒன்றை முன்னிறுத்துற. அதனால் சமமாக மதிக்கணும். நாம் எவ்வளோதான் நமக்கு என்ன தகுதி இருந்தாலும் நம்ம அறிவு எவ்வளோதான் இருந்தாலும் நாமளும் மனுஷங்க தான், மற்றவங்களுக்கு சமமானவங்க தான். அந்த உணர்வு தான் மனசில் அமைதி ஏற்படுத்தும். இயல்பாக இருக்கணும். நீ எவ்வளோதான் ஆட்டம் போடாமல் பெரியவர்களாக உன்னை உயர்ந்தவர்களாக காட்டிக்கணும், அதுக்காக மற்றவங்கள தாழ்த்தணும் அப்படின்ற அதுக்காக வன்முறையை கையாடுவது, ஒரு கொலைவெறி ஏற்படுவது, இதெல்லாம் அதில் எப்படி மனசில் அமைதி ஏற்படும்? அப்போ மென்மையானவர்களாக மாற வேண்டும். மென்மையானவர்களாக வாழ்வதற்காக அந்த உணவுகள்லேயும் மென்மையான அணுகுமுறை இருக்கணும். மென்மையான உணவுகளை சாப்பிடணும். இயற்கையால் நமக்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகளை தான் சாப்பிடணும். எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்க முடியாது. தானிய உணவுகள் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளே கிடையாது. அது மாதிரி மாமிச உணவு, மீன் உணவு, அப்படி உணவுலேயே கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ தான் ஏன் இப்போ நான் ஏன் சொல்கிறேன் இந்த மாதிரி உணவுகளை மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, தானியங்களை சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறேன்? அப்படி சாப்பிடாமல் அந்த விதிமுறையை கடைபிடிச்சா தான் அமைதி கிடைக்கும். இல்லை நான் அதை கடைபிடிக்க மாட்டேன், எனக்கு மாமிசம் ரொம்ப பிடிக்கும், தானிய உணவுகள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா உனக்கு அமைதி கிடைக்காது. உன்ன மாதிரி ஆட்களுக்கு தான் தியானம் தேவைப்படுது. எங்களை மாதிரி ஆட்களுக்கு தியானம் தேவையில்லை. இயற்கையான வழியில் போகிறவங்களுக்கு, இயற்கையை புரிந்து கொள்கிறவர்களுக்கு, இயற்கையை புரிந்து கொள்வதற்காக எதை வேணாலும் நாங்கள் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அப்படின்னா எங்களை மாதிரி ஆட்களுக்கு தியானம் என்பது தேவையில்லை. உங்களை போன்ற ஆளுகளுக்கு தான். நான் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் இது போன்ற இன்பங்களுக்கு நான் தானிய உணவுகளுக்கு அடிமையாக இருக்கிறேன், மாமிச உணவுகளுக்கு அடிமையாக இருக்கிறேன், என்னாலெல்லாம் அதை விட்டு கொடுக்கவே முடியாது, மாமிசம் சாப்பிடாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னா உனக்கு அமைதி என்பது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. உன்ன மாதிரி ஆளுகளுக்கு தான் தியானம் என்பது தேவைப்படுகிறது.